என் அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, கடந்த சில பகுதிகளில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நான் பேசிட்டு வரேன். முக்கியமாக இன்றைக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன? நீட். அதை பல பேர் பலவிதமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த நீட் தேர்வை பற்றி ஒரு கல்வியாளர் என்ற முறையில் நான் பேசுகிறேன். நீங்கள் பெற்றோர் மாணவர் என்ற முறையில் நான் சொல்கிறது சரியான கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு சட்ட ரீதியாக வழிமுறை உண்டு. அந்த வழிமுறையில் போய் அவங்க ரத்து பண்ணாங்களன்னா அந்த நீட்டு தேர்வு ரத்தாகும். அதுவரை நீட் இருக்கும். எப்படி ரத்து பண்ணணுமா வேணாமா அந்த கேள்விக்கு நாம் போக வேண்டாம். இன்றைய நிலையில் நீட்டு நடக்கும்னு சொல்லிட்டாங்க, சம்டைம் இன் ஆகஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த நுழைவுத் தேர்வுகள் எந்த தன்மையின என்று நம்ம பார்க்கணும். நேச்சர் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம், என்னுடைய கருத்து, கல்வியாளர் என்ற என்னுடைய கருத்து, நீட்டுக்கு கோச்சிங் தேவையில்லை. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஏன் தேவையில்லைன்னுட்டு. நான் இதை தான் மாணவர்கள்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் நான் சொல்லிட்டு வரேன். மற்ற நுழைவுத் தேர்வுகள் இருக்கின்றன, அதற்கு கோச்சிங் தேவை. ஒரு உதாரணத்திற்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்துகிறாங்க அகில இந்திய அளவில். ஐஏஎஸ், ஐபிஎஸ், சென்ட்ரல் சர்வீசஸ், அதில் போய் நம்ம வேலை பார்க்கணுன்னா அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை நம்ம கிராக் பண்ணி ஆகணும். 8 லட்சம் பேர்கள் அந்த எக்ஸாம் எழுதினா ஒரு 830 வேகன்சி இருக்காமா. அதாவது 100 பேர் எழுதினாங்கன்னா ஒருத்தர் கூட பாஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், 829 அவுட் ஆஃப் 8 lakhs பார்த்தீங்கன்னா 0.2 அவ்வளோதான் பாஸ் பர்சன்டேஜ். அதுக்கு கண்டிப்பாக கோச்சிங் தேவை. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சில பேர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறாங்க. அதுக்கு கோச்சிங் தேவை. ஏனென்றால் அவ்வளவு கஷ்டம். 8 லட்சம் பேர் எழுதினா 0.1% செலக்ட் ஆகிறாங்க. இதுதான் புள்ளி விவரம். அவ்வளோ டஃப். இந்த ஐஐடி எக்ஸாம் இருக்குது பாருங்கள். அந்த ஐஐடியில் எத்தனை பேர் எழுதுறாங்கன்னா 12,47,000 பேர் எழுதுறாங்க. எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தா 14,000 சீட்டு அகில இந்திய அளவில். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்களன்னா 100 பேர் எழுதினாங்கன்னா ஒருத்தருக்கு இல்லை 1.2% கிடைக்கும். அவ்வளோ கஷ்டம். அதனால் ஐஐடிக்கு கோச்சிங் தேவை. இப்போ நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி தன்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மூன்றாவது கிளாட், கம்பைன்ட் லா அட்மிஷன் டெஸ்ட். புள்ளிவர் என்ன சொல்லுது? 58,640 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்களாம். எத்தனை சீட்டு? இந்தியாவில் லா யூனிவர்சிட்டிஸ், லா ஸ்கூல்ஸ் என்று இருக்கிறது. எத்தனை? 23 கல்வி நிறுவனங்கள் சட்டத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக. எத்தனை சீட்டு? 2,622. அப்போது 58,640 பேர் எத்தனை சீட்டுக்கு போட்டி போடுறாங்க? 2,622. அதாவது 4.4%. சிஏ ஃபவுண்டேஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, அதில் போய் பார்த்தீங்கன்னா 2021 27,808 பேர் எழுதினாங்க. எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க என்றால் 6,922. அதாவது பாஸ் பர்சன்டேஜ் 25% சராசரியாக. ஆக யூபிஎஸ்சியில் 0.1% பாஸ் பர்சன்டேஜ், ஐஐடியில் 1.22% பாஸ் பர்சன்டேஜ், கிளாட்டில் 4.47 பாஸ் பர்சன்டேஜ், சிஏ ஃபவுண்டேஷனில் 24.89% பாஸ் பர்சன்டேஜ். பார்த்தீங்கன்னா 0.1% 25% வரையும் பாஸ் பர்சன்டேஜ்னா
அதுதான் தன்மை. அப்போ இந்த எக்ஸாமுக்கெல்லாம் ஓரளவுக்கு கோச்சிங் தேவை. இப்போ நம்ம நீட்டுக்கு வருவோம். நீட் எக்ஸாமில் எத்தனை பேர் எழுதினாங்க? 13 லட்சம் ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க நீட் எக்ஸாம். அதுக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, 15 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆனால் 13 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. எத்தனை சீட் இருக்கு? 1,63,000 சீட் இருக்கு. எவ்வளோ சீட்டு? 1,63,000 சீட் இருக்கு. 13 லட்சம் பேர் எழுதுறாங்க. அப்போனா எத்தனை பர்சன்டேஜ் பாஸ்னா 13%. அப்போ 100 மாணவர்கள் எழுதினா 13 மாணவர்கள் செலக்ட் ஆகிடும். ஆக இந்த புள்ளிவரத்தை எடுத்து பார்த்தீங்களன்னா உண்மையிலேயே உங்களுக்கு எதுக்கு கோச்சிங் வேணும்னு பார்த்தீங்களன்னா 2 தான் தேரும். ஒன்று ஐஏஎஸ் அல்லது யூபிஎஸ்சி, இரண்டாவது ஐஐடி. கிளாட், சிஏ ஃபவுண்டேஷன், நீட், இதற்கு அந்த அளவுக்கு கோச்சிங் தேவைப்படாது. சிஏ ஃபவுண்டேஷனில் பாடங்களை தவிர்த்து சில கேள்விகள் உண்டு. ஒருவேளை அதற்கு கூட கோச்சிங் தேவைப்படலாம். ஆனால் நீட்டுக்கு கோச்சிங் தேவை இல்லை. எதனால் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீட் எக்ஸாம் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்களன்னா 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இவ்வளோதான். எத்தனை மார்க்கு? 720 மார்க் டோட்டல். அந்த 720 மார்க்கில் 360 மார்க்கு +1 படித்த பாடங்கள், 360 மார்க்கு +2 படித்த பாடங்கள். என்சிஆர்டி புக்கை நம்ம பார்த்தோமானால், படித்தோமானால், ஒவ்வொரு வார்த்தையும் படித்தோமானால், ஒவ்வொரு வாக்கியத்தையும் படித்தோமானால், அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை தரோவாக படித்தோமானால் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இது ரொம்ப யதார்த்தமான உண்மை. நான் ஒரு கல்வியாளர் என்ற முறையில் சொல்கிறேன். நீட் எக்ஸாமுக்கு குழந்தைகள் பாஸ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். யாரெல்லாம் வெற்றி பெற்றவர்களோ அவர்கள் இந்த தன்மையை புரிந்து கொண்டார்கள். ஒரு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், ஒரு ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேணாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா +1 +2 அல்லது 11th 12th இந்த 2 வருஷமும் தரோவாக படிக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும். அது தரோவாக பேசிக்ஸை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, அடிப்படையான தத்துவங்களை ஒமிட் பண்ணக்கூடாது. நீட் எக்ஸாம் எதை குறிக்கிறதுன்னா நேஷனல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இட் இஸ் எ எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நாட் an எலிமினேஷன் டெஸ்ட். ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் ரெண்டுமே எலிமினேஷன். ஏனென்றால் 100 பேர் எழுதினா ஒருத்தருக்கு கிடைக்குதோ இல்லை 0.1க்கு கிடைக்குதோ, அது எலிமினேஷன். இது எலிஜிபிலிட்டி. அடுத்தது எந்த ஒரு சாப்டரும் ஒமிட் பண்ணாமல் படிக்க வேண்டிய ஒரு வழிமுறையை குழந்தைகள் ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்சிஇஆர்டி புக்கோ அண்மை காலங்களில் மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டில் என்சிஇஆர்டிக்கு நிகராகவோ அதை விட மேலாகவோ புத்தகத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதை ஒமிட் பண்ணால் கஷ்டம். நான் மீண்டும் சொல்கிறேன், 11th போர்ஷனை ஒமிட் பண்ணக்கூடாது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பிரச்சனை வந்துச்சு என்றால், சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள் அதிகமான அளவில் நீட்டை கிளியர் பண்ணாங்க. ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் படித்த மாணவர்கள் அவ்வளோ கிளியர் பண்ணலை. காரணம் என்ன என்றால், அந்த புக்கு சிபிஎஸ்சியில் ஃபாலோ பண்ண புக்கு வேறு, ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஃபாலோ பண்ண புக்கு வேறு. ஏனென்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த நீட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண உடனே மற்ற மாநிலங்களில் புக்கை மாற்றிட்டாங்க. அண்மை காலங்களில் தமிழ்நாடு அரசே மாற்றிட்டாங்க. போன வருடம் ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக மார்க் வாங்கினாங்க, அதிகமாக சீட்டையும் பிடித்தார்கள்.
சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு வரை +2 மார்க்கை வச்சுக்கிட்டு தான் இன்ஜினியரிங் அட்மிஷன், மெடிக்கல் அட்மிஷன் என்ற ஒரு வழிமுறை இருந்த காலத்தில் 11th போர்ஷனை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு 2 வருஷமும் +2வையே கான்சென்ட்ரேட் பண்ணி +2 மார்க்கை அதிகமாக வாங்க வைத்தார்கள். அதிகமாக மார்க் வாங்கி அவங்களுக்கு சீட்டு. இந்த வழிமுறையில் பழக்கப்பட்ட குழந்தைகள் நீட் வரும்பொழுது அதை அவங்களால சந்திக்க முடியல. 760 மார்க்கில் 50%, அதாவது 360 மார்க்கு +1. அப்போ +2 மாத்திரம் படித்து +1 கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணியிருந்த குழந்தைகளுக்கு ஹேண்டிகேப். கோச்சிங் தேவையா? தேவை இல்லை. அப்போ எப்படி படிக்கணும் என்றால், நான் சொன்னேன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொன்னேன். அந்த தேர்வுக்கு படிக்கும் பொழுதே, அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதே இந்த பேராகிராஃபுக்கு போர்டு எக்ஸாம் இப்படி வரும், நீட்டில் இப்படி கேட்பாங்க. இந்த ஒரு சூட்சமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எப்படி +2 படிக்கும் பொழுது குழந்தைகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிறாங்களோ, போன வருஷம் இது கேட்டாங்க, அதுக்கு முந்தின வருஷம் இதை கேட்டாங்க, 3 வருடமாக இதை கேட்கவே இல்லை, இந்த டாபிக்கு இப்படிலாம் கேட்டாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்களே, அதே ஆராய்ச்சி மனப்பான்மையோடு படிக்கணும். கம்ப்ளீட் கிராஸ்ப் ஆஃப் தி சப்ஜெக்ட் வேணும் நீட்டுக்கு. மனனம் செய்து ஒப்பித்து அந்த மார்க் வாங்க முடியாது. இந்த மிஸ்டேக்கு தான் பண்ணாங்க சில ஆண்டுகள் வரையில். பேசிக்கை புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் அந்த நீட்டில் வரக்கூடிய கேள்விகள் டைரக்டாக இருக்காது. அந்த கான்செப்சுவல் நாலேஜ் இருந்தால் தான் முடியும். ரெகுலராக டெஸ்ட் எடுத்துக்கணும். அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்து செல்ஃப் டெஸ்ட். லாஸ்ட் இயர் இதே சேனலில் நீட் எக்ஸாமை பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மார்க் வாங்கின குழந்தைகளை நேர்காணல் பண்ணி நான் ஏற்றிருக்கேன். அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க, நான் இத்தனை கேள்வித்தாள்களை நான் சால்வ் பண்ணேன், முந்தைய வருடங்களின் கேள்வித்தாள்களை சால்வ் பண்ணேன், ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் நான் உழைத்தேன், நிறைய டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், நானே டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், 3 மணி நேரம் 3 சப்ஜெக்ட். ஒரு எக்ஸாமுக்கு நீட் எக்ஸாமை எழுதும்பொழுது என்ன மாதிரி சூழ்நிலை இருந்ததோ அதே சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு நான் எழுதினேன், மார்க் வாங்கினேன், நல்ல காலேஜில் தான் உங்களுக்கு சீட் கிடைத்தது. ஆக பெற்றோர்களே, மாணவர்களே, இந்த நீட் எக்ஸாம் பற்றி நம்ம ரொம்ப ஒரு கிளியோடு இருக்கோம். என்ன காரணமோ தெரியல. 100 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது, 1000 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிறது. உலக அளவில் பார்க்கும் பொழுது அதுக்கெல்லாம் நம்ம பயப்படுவது கிடையாது, அதுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுப்பது கிடையாது. இந்த நீட்டுக்கு மாத்திரம் குரல் கொடுக்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, மச் அடோ அபவுட் நத்திங் என்று சொல்வார்கள். அதாவது இந்த சிறிய விஷயத்தை மிகைப்படுத்தி ஒரு கிளியை ஏற்படுத்தி விடுகிறார்கள். கல்வியாளர் என்ற முறையில் சொல்கிறேன், பெற்றோர் என்ற முறையில் புரிந்து கொள்ளுங்கள், மாணவர்கள் என்ற முறையில் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இன்றையிலிருந்து அடுத்த 2-3 மாதங்களில் நீட் எக்ஸாம் வரப்போவதெல்லாம் கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஏனென்றால் இது எலிமினேஷன் அல்ல, என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி என்ற காரணத்திற்காக. இப்பொழுது +1 இருக்கக்கூடிய மாணவர்கள், இப்பொழுது +2 இருக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய கனவு நீட் எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணி நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் சேரணுன்ற ஒரு குறிக்கோள் இருந்தால் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். வேறு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனை அமுக்குங்க, உங்கள் நண்பர்களுக்கு கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், முகக்கவசம் அணிந்துக்கோங்க, இந்த மாஸ்க் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. உயிர் தான் முக்கியம். ஆல் தி பெஸ்ட். SRMJV is not just a school, it's a one-time experience. VM Nagar, Tiruvallur,